சிவா, சாவித்ரி 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருக்குமே பிடிக்கல. ஆனாலும் சிவா சாவித்ரிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அழகான குழந்தை பிறந்தது. அவ பேரு ஸ்ரீ. அப்படியே 14 வருஷம் போச்சு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்ச நேரத்துல சிவா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அதனால சாவித்ரியும் ஸ்ரீயும் யாரும் இல்லாத அனாதையா தன்னந்தனியா வாழ்ந்தாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் கூட அவளுக்கு இருந்த சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு அவங்கள வெளியே துரத்திட்டாங்க. இப்படி நடந்ததால ஸ்ரீ அழுதுகிட்டு, அம்மா ஏமா அந்த கடவுள் எப்படி பண்ணாரு? நமக்கே எதுக்குமா கஷ்டம் வருது? இப்ப நம்ம எங்கம்மா போக முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டா. அப்ப சாவித்ரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நீ ஒன்னும் பயப்படாத ஸ்ரீ, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு தைரியம் சொன்னா. வீட்டை விட்டு வெளியில வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, தலைலாம் சுத்துது, எதுவும் சாப்பிடாம மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ. அவ சொன்னதை கேட்டு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இன்னும் கொஞ்ச தூரம் போய் யார்கிட்டயாச்சும் கேட்டு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் வந்துச்சு. அப்ப ஸ்ரீய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, அம்மா ஸ்ரீ நீ இங்கேயே உட்காந்துரு, நான் அந்த ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆனா பணம் இல்லையேம்மா, அப்புறம் எப்படி? நான் வாங்கிட்டு வரேம்மா, நீ இங்கேயே இரு அப்படின்னு அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட போய், என்னங்க இந்த ஹோட்டல்ல வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க, செய்யறேன். நீங்க எனக்கு பணம் தரணும்னு அவசியம் இல்ல, என் பொண்ணு ரொம்ப பசியில இருக்கா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அது போதும். இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம ஈ அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல உங்களுக்கு எங்கேருந்து நான் வேலை கொடுக்க முடியும்? இங்க வேலையும் இல்லை, சோறும் இல்லை, போங்க போங்க அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டாரு அந்த முதலாளி. அத கேட்டு சாவித்ரி ரொம்ப வேதனையோட திரும்பவும் வந்து பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. சாப்பாடு கிடைக்கல இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனேயே சாவித்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஸ்ரீ அம்மாவை ஆறுதல் படுத்தி, அம்மா எதுக்குமா இப்ப அழற? எனக்கு பசி போயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த நேரத்துல ஒரு ஆளு சாவித்ரி கிட்ட வந்து அவங்க கிட்ட, இப்பதான் நான் உங்களை ஹோட்டல்ல பார்த்தேன், உங்களுக்கு வேலை வேணுமாம்மா? ஆமா ஆமாங்க, எந்த வேலைனாலும் செய்யறேன். ஒரு பெரிய வீட்டில் வேலைக்காரி வேணுமா? நீங்கள் செய்கிறீங்கன்னா சொல்லுங்க, உங்களை நான் கூட்டு போகிறேன். கண்டிப்பா செய்யறேங்க, அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவரு அவங்க 2 பேரையும் ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த வீட்டோட முதலாளி அம்மா பேரு சகுந்தலா. அவங்க பணம் இருக்குன்ற ஆணவத்துல இருக்க பொம்பளை. ஏழைங்கள ரொம்ப துச்சமா மதிப்பாங்க. அவரு அவங்கள கூட்டிட்டு போய் அந்த வீட்டு முதலாளி அம்மா சகுந்தலா கிட்ட காமிச்சாரு. அப்போ சகுந்தலா, சரி சரி நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ சகுந்தலா சாவித்ரி கிட்ட, ஆமா உங்க 2 பேர் பேரும் என்ன அப்படின்னு கேட்டதும் சாவித்ரி நடந்து கொஞ்சம் கிட்ட போனா. ஏய் தூரம் தூரம் தூரமா நின்னு சொல்லு, கிட்டெல்லாம் வந்து பேசக்கூடாது, அங்கேயே நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு தீண்டத்தகாதவங்கள்ட்ட பேசுற மாதிரி பண்ணாங்க. அப்படி செஞ்சாலும் சாவித்ரியால எதுவும் பண்ண முடியாம அவங்க பேரை சொன்னாங்க. சரி சரி நீங்க 2 பேரும் தோ அந்த மூலையில நில்லுங்க, அந்த மூலையில இருக்க குடிசை என்னதுதான், வேலைக்காரங்களுக்காக தான் அந்த குடிசை கட்டினேன், நீங்க அங்கேயே இருந்துக்கலாம், அதுல உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கு, காலையிலே வந்து இந்த வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம யாரும் என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, சரியா? சரிங்க அப்படின்னு சொன்னதும் சகுந்தலா அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை கொடுத்தா. அத வாங்கிக்கிட்டு 2 பேரும் அந்த குடிசைக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதும் சாவித்ரியும் ஸ்ரீயும் பசியா இருந்ததால போன உடனே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. அம்மா எதுக்குமா அந்த ஆன்ட்டி நம்ம 2 பேரையும் தூரம் நிக்க சொன்னாங்க? பணம் இருக்கிறவங்க அப்படிதாம்மா பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எது எப்படியோ அவங்க நமக்கு வேலை கொடுத்திருக்காங்க, அதுவே போதும். அம்மா இனிமே நான் ஸ்கூலுக்கு எப்படி போவேன்? கொஞ்ச நாள் பொறுடா, அதுக்கப்புறம் நானே நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுறேன். அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சகுந்தலா கூப்பிட்டாங்க. ஸ்ரீ அங்க வந்து, சொல்லுங்க அம்மா. இந்தா இதுல உள்ளத போய் கடையில வாங்கிட்டு வா, நீ நேரா உள்ள வரக்கூடாது, வெளியில இருந்து என்ன கூப்பிடு, நானே வரேன் அப்படின்னு ஒரு சீட்டையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு கடைக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வந்தா.
வீட்டுக்கு வந்ததும் சகுந்தலா சொன்ன விஷயத்த மறந்து போய் ஸ்ரீ நேரா சகுந்தலாவோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டா. சகுந்தலா குழந்தையோட அங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த ஸ்ரீய பார்த்து சகுந்தலாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அடியே முட்டாள், உனக்கு நான் என்ன சொன்னேன்? வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள வந்த? சீக்கிரமா வெளியில போ அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு அவளை அடிச்சிட்டாங்க. ஸ்ரீ அழுதுகிட்டே அவ வீட்டுக்கு போயிட்டா. அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இனிமே அவங்க வீட்டுக்குள்ள நேரா நீ போகவே கூடாது, சரியா? அந்த சகுந்தலா மனுஷங்கள பார்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் சகுந்தலா வேலையா வெளிய போகும்போது ஸ்ரீய கூப்பிட்டாங்க. நான் வெளிய போய்கிட்டு இருக்கேன், தம்பி வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கான். நீ உள்ள போகாம வெளியில இருந்து குழந்தைக்கு காவலா இரு. உள்ள போய் குழந்தைய தொட்ட உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜன்னல் பக்கமா நின்னுக்கிட்டு குழந்தையே பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த சின்ன பையன் பொம்மை கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. நேரா ஹால்ல விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பையனை கொத்திட்டு போயிடுச்சு. பாம்பு கடிச்சதால சத்தமா கத்திட்டு கீழே விழுந்துட்டா அந்த பையன். அந்த பாம்பை பார்த்து பயந்து போன ஸ்ரீ நேரா போய் அம்மா கிட்ட விஷயத்த சொன்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சகுந்தலா வீட்டுக்கு வந்தா. அங்க யாரும் இல்லாதத பார்த்து பயந்து போய், ஐயோ இந்த 2 திருட்டு முண்டங்களும் என் குழந்தைய கடத்திட்டு போயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தேகப்பட்டு டென்ஷனோட வெளியே வந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க கிட்ட குழந்தைய அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன விஷயத்த சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் என்ன ஆச்சுன்னு தெரியாம பயத்துல வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க சகுந்தலா. அங்க போய் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சகுந்தலா ரொம்ப பயந்து போனாங்க. அப்பதான் டாக்டர் வந்தாரு. இவங்க 2 பேர் தாமா உன் பையன் உயிரையே காப்பாத்திருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் உங்க பையனை உங்களால உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அத கேட்ட சகுந்தலா 2 பேரையும் சந்தேகப்பட்டதுக்கு வருத்தப்பட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, உங்க 2 பேரையும் நான் மதிக்கவே இல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து சகுந்தலா அவங்க 2 பேரையும் மதிப்பா பார்த்து ஸ்ரீய நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாங்க சகுந்தலா. சுகன்யா, நாகராஜா அவங்களுடைய மகன், பத்ரி கூடவே ஜானகி அவங்களோட பாட்டி எல்லாரும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ஜானகியோட பாட்டி அவங்க கிட்ட, எனக்கு வரம் கொடுத்து உங்கள மாதிரி மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னோட கடைசி காலம் சாமியோட சன்னதியில அவரை பார்த்துக்கிட்டே கழியணும்னு தோணுது. உயிரோட இருந்தேன்னா திரும்ப வந்து உங்களை பாக்குறேன், இல்லன்னா இல்ல, எனக்காக காத்திருக்காதீங்க. அதுக்கு சுகன்யா, நீங்க சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கடவுள்கிட்ட சரணடையணும்னு இந்த உலகத்துல சிறந்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இப்படி ஒரு வேண்டுகோள் இருக்குது, கண்டிப்பா கடவுள் அதை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நாகராஜாவும் கூட அதையே சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அவங்க தன்னோட பேத்திக்கு அறிவுரைகளை சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அவங்க அங்கிருந்து போய் பக்கத்துல இருந்த ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள போய் கடவுளை நினைச்சு வழிபட்டுக்கிட்டே இருந்தாங்க. தினந்தோறும் அந்த கோவில்லையே இருந்து அவரை பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அவங்க அந்த கடவுள் முன்னாடி, கடவுளே, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரியே என் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சுட்டு உங்ககிட்டயே வந்து ஐக்கியம் ஆயிடுவேன் அப்படின்னு அவரை பார்த்து வணங்கினாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பிரசவ வலியால கத்திக்கிட்டே வந்தா. என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா. உடனே அந்த நாகினி, யாருமா நீ, சீக்கிரம் வா அப்படின்னு அவங்கள உள்ள அழைச்சிட்டு போனாங்க. அவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த நாகினி, கடவுளே, நீதான் இந்த பொண்ணையும் புள்ளையையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய அசரீரி கேட்டுச்சு. என்ன செய்தாலும் இந்த பெண்ணும் அந்த குழந்தையும் பிழைக்காது, இவளுக்கு தாயாகும் பாக்கியம் இல்லை. அப்போ வலியில துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு, கடவுளே, நான் பண்ண தப்புக்கு என்னோட உயிரை எடுத்துக்கோங்க, ஆனா பாவம்
பிறக்காத இந்த பச்சை குழந்தையோட உயிரை எடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு கேக்குறேன். செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும், வேறு வழி ஒன்றும் இல்லை. சுவாமி, அப்படி பேசாதீங்க. கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும். நீங்கள் மகா அனுபவசாலி, உங்களால எது வேணாலும் செய்ய முடியும். முடியாதுன்னு சொல்லாதீங்க, ஏதாவது செய்யுங்க. நீங்கள் இருவரும் அந்த குழந்தைக்காக கெஞ்சுகிறீர்கள். அந்த குழந்தைக்காக நீங்கள் இருவரும் உங்கள் உயிரை கொடுப்பீர்களா? அதுக்கு அவங்க, கண்டிப்பா சுவாமி, என் குழந்தை என்னோட இருந்தானா கண்டிப்பா என்ன மாதிரியே தப்பான வழியில தான் போவா. நான் உயிரோட இருக்கிறது தப்பு. என் குழந்தையாவது பிறந்து நல்ல வழியில சந்தோஷமா வாழணும். சுவாமி, நான் மோட்சத்தை அடையணும்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். இந்த குழந்தைக்காக என் உயிரை கேக்குறீங்கன்னா அதுக்கு கூட நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுல அர்த்தமும் பரமார்த்தமும் இருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். நீங்க சொன்னபடியே செய்யுங்க. கண்டிப்பாக. உடனே அந்த பொண்ணு ஒரு ஆண் பிள்ளைய பெற்றெடுத்தா. அவ அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. தாயான இந்த ஒரு பெருமை போதும் சுவாமி, நான் உங்க காலடியில வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவளோட உயிர் காத்துல கறந்துருச்சு. அந்த நாகினி கடவுளை வேண்டிக்கிட்டே, சுவாமி, நீங்க சொன்னபடி என்னோட உயிரையும் எடுத்துக்கோங்க. நீ உயிரோட இருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரிந்ததா? இந்த நல்ல வேலையை செய்வதற்காகவே நீ உயிர் வாழ்ந்திருக்கிறாய். இந்த ஜென்மத்தின் பயன் பூர்த்தியாகிவிட்டது. இப்பொழுது நீ என்னுடன் ஐக்கியமாகலாம். உடனே அவங்க அங்க இருந்து மாயமாயிட்டாங்க. அங்க இருந்த அந்த குழந்தையோட அம்மாவும் மாயமாயிட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை காத்துல பறந்து பத்ரி ஜானகி தம்பதி கையில வந்து சேர்ந்தது. அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியத்தோட அந்த குழந்தையையே பார்த்தாங்க. யாரோட குழந்தை ஆச்சரியமா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு? எல்லாரும் சந்தேகிக்கும் போது அங்க ஒரு ஸ்வரம் கேட்டுச்சு. இந்த குழந்தை இனிமேல் உங்களிடமே வளரும். ஒரு மனித குழந்தையாக அல்ல, உங்கள் ரூபத்திலேயே உங்கள் நாகினி இனத்தை சேர்ந்தவனாகவே வளருவான். அவனை கவனத்துடன் வளருங்கள். அவனால் மிகப்பெரிய காவியங்கள் எதிர்காலத்தில் உருவாகப் போகிறது. அதுக்கு சுகன்யா, நாகராஜா, பத்ரி, ஜானகி எல்லாரும் சேர்ந்து சரின்னு சொல்லி அந்த ஸ்வரத்துக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் மறைஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் பௌர்ணமி ராத்திரி ஆகாய கதவு திறந்துச்சு. வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி, சுகன்யா, நாகராஜா, உங்களது காலம் முடிந்துவிட்டது. பரமேஸ்வரன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிடம் ஐக்கியமாகும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் நீங்கள் 20 ஆண்டு காலம் கழித்தே பூமியில் பிறப்பீர்கள். அதுவரையில் பத்ரி, ஜானகி, அந்த குழந்தை மூவரும் மட்டுமே உங்கள் இடத்தில் வசிப்பார்கள். அதுக்கு சுகன்யாவும் நாகராஜாவும் ரொம்ப வேதனையோட, உங்களை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதே சமயம் பரமேஸ்வரன் கிட்ட ஐக்கியமாகறத நினைச்சா சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க ஜாகிரதையா இருங்க. 20 வருட காலங்கள் கழித்து மீண்டும் வருவோம். அம்மா, நீங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. அதுக்கு அந்த நாகராஜா, அந்த ஈஸ்வரனே இந்த குழந்தைக்கு பெயர் வைப்பார் அப்படின்னு வானத்தை பார்த்து, பரமேஸ்வரா, நீங்களே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரை வைத்து விடுங்கள். அப்ப உடனே வானத்திலிருந்து ஒரு ஸ்வரம் கேட்டுச்சு. அவனின் பெயர் விஜய். எங்கே சென்றாலும் அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது, வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வரமும் மறைஞ்சு போச்சு. அதுக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ வானத்திலிருந்து மறுபடியும் கோட்டைக்கு வழி வந்தது. அந்த பாதை வழியா சுகன்யாவும் நாகராஜாவும் ஆகாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பூமியில பத்ரி, அவனோட மனைவி ஜானகி, அவங்களோட அந்த குழந்தையும் இருந்தது. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய ரொம்ப நல்ல விதமா பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி சமயம் ஒரு மந்திரவாதி அவங்க இருந்த இடத்துக்கு வந்தான். அந்த மந்திரவாதி அவனை பார்த்து, ஆஹா, இப்படிப்பட்ட மகா ஜாதகக்காரனை தானே நான் தேடிக் கொண்டிருந்தேன்.
இவனை போன்ற ஒருவன் எனக்கு சொந்தமாக வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைய திருடுறதுக்கு முயற்சி பண்ணான். அப்படி முயற்சி பண்ணும்போதே அவனோட உடம்பு முழுக்க தீப்பற்றி ஓஹோ 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 வலிக்கிறது, எரிகிறது. என்னது இது? நெருப்பு! எப்படி இந்த நெருப்பு வந்தது? ஓஹோ அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். அவன் கத்தினதை கேட்டு 2 பேரும் ஓடி வந்து அந்த காட்சிய பார்த்தாங்க. உடனே ஜானகி குழந்தைய தூக்கிக்கிட்டா. கண்ணு முன்னாடியே அவன் சாம்பலாய் போனான். அவங்க 2 பேரும் ஆச்சரியத்தோட, யார் இந்த ஆளு? இந்த சமயத்துல இங்க எதுக்காக வந்தாரு? அப்படின்னு கவலையோட பேசிக்கிட்டாங்க. உடனே அங்க ஒரு ஒளி வந்துச்சு. அவன் இந்த குழந்தையை திருடுவதற்காக வந்திருக்கிறான். 21 வயது வரை இவனுக்கு உயிர்கண்டம் நிறைய இருக்கிறது. அதுவரையிலும் இவனை நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஜானகி, ஆனா சுவாமி, நாங்க இவனை எவ்ளோ ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாலும் இவனுக்கு ஆபத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது வழிய நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு அந்த ஒளி, அப்படியானால் நீங்கள் இருவரும் இந்த உருவத்தை விட்டுவிட்டு சாதாரண மனிதர்களைப் போல மாற வேண்டும். பிறகு தெற்கு பக்கத்தில் இருக்கும் காட்டில் வாழ வேண்டும். அங்கே உங்களுக்கு சகல சௌகரியமும் கிடைக்கும். அங்கே மனிதர்களும் வாழ்கிறார்கள். அவர்களுடன் சில வருடங்கள் நீங்கள் வாழ வேண்டும். கண்டிப்பா அங்க போய் இருக்கிறோம் சுவாமி. ஏன்னா இந்த குழந்தைய நாங்க கண்டிப்பா பாதுகாக்க வேணும். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும் மனுஷங்களா வாழ்வோம். ஜானகி, நீ என்ன சொல்கிறாய்? இந்த குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சுவாமி. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். அதுக்கு அந்த ஸ்வரம், அப்படியானால் சரி, இப்பொழுதே தெற்கு நோக்கி நகருங்கள். அங்கு உள்ள காட்டிற்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே ஒரு குடிசை காலியாக இருக்கிறது. அதிலேயே நீங்கள் போய் வாழுங்கள். அதுவும் மனிதர்களைப் போல் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும். அப்போ அந்த சுவாமிக்கு நன்றிகளை சொல்லிட்டு அவங்க 3 பேரும் காட்டு வழியா பயணம் பண்ணாங்க. அப்படியே அவங்க பயணம் பண்ணி கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்தை வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவங்க பூர்த்தியா சாதாரண மனிதர்களை மாதிரியே வாழ்ந்தாங்க. பத்ரி அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜானகியோ வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டான். அப்படி அவங்க அவங்களோட நிஜமான ரூபத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண மனிதர்களை மாதிரி வாழ்ந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அவங்க 2 பேரும் அந்த மக்களோட நல்லா பழகிட்டாங்க. குழந்தை கொஞ்சம் பெரியவனானா. அவனுக்கு ஒரு 10 வயசு ஆச்சு. விஜய் புத்திசாலித்தனமா பேசுறது அவங்க அப்பா அம்மாக்கு, அதே மாதிரியே அந்த கிராம மக்களுக்கு கூட ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. எல்லாரும் விஜய ரொம்ப தெளிவான புத்திசாலி பையன்னு சொல்லுவாங்க. அத கேட்ட அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேரும், அதுக்குள்ள 10 வருஷம் உருண்டோடி போயிடுச்சுலங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம விரதம் பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அத்தை மாமா கூட பூமிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, அந்த நல்ல நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். கடவுளின் அருளால இந்த 10 வருடங்கள் கூட எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க.